மனைவியின் மீதிருந்த அன்பினாலே மீறுதல் செய்தாரே. ஸ்திரீயின் வித்து பாம்பின் தலையை நசுக்கி ஜெயித்த பின், ஸ்திரீயின் வித்து பாம்பின் தலையை நசுக்கி ஜெயித்த பின், உலகை ஆசீர்வதிக்கும் என்பதுதான் வாக்கு தத்தமா. தேவ ரகசியமாய் மறைக்கப்பட்ட அம்சங்கள் இரண்டு, தேவ திட்டமும் திருச்சபையும் வெளிப்படுகிறதென்று. தேவ ரகசியமாய் மறைக்கப்பட்ட அம்சங்கள் இரண்டு, தேவ திட்டமும் திருச்சபையும் வெளிப்படுகிறதென்று. தேவன் மூலம் பாவ பலனை ஆதாம் அறிந்தாலும் மனைவியின் மீதிருந்த அன்பினாலே மீறுதல் செய்தாரே. ஆபிரகாமின் மகனும் உலகை மீட்கவில்லையே, 12 கோத்திரங்களும் நிறைவேற்றவில்லையே. மோசேயும் சாலமோனும் ஏழ்கள் மட்டுமே, மோசேயும் சாலமோனும் ஏழ்கள் மட்டுமே. நிஜ வித்தென்பது கிறிஸ்துவும் அவரோடு இணைந்த சபை மட்டுமே, இணைந்த சபை மட்டுமே. தேவன் மூலம் பாவ பலனை ஆதாம் அறிந்தாலும் மனைவியின் மீதிருந்த அன்பினாலே மீறுதல் செய்தாரே. ஆதி முதல் மறைந்திருந்த இந்த ரகசியம் நம்மேல் பொழிந்த தேவ ஆவியால் வெளிப்படுத்தப்பட்டது. சபையின் சாட்சி யாவருக்கும் பாடமாயிருக்கும், சபையின் சாட்சி யாவருக்கும் பாடமாயிருக்கும். பொது யுகத்தில் அனைவருக்கும் சத்தியம் வெளிப்பட்டிடும், வெளிப்பட்டிடும். தேவன் மூலம் பாவ பலனை ஆதாம் அறிந்தாலும் மனைவியின் மீதிருந்த அன்பினாலே மீறுதல் செய்தாரே. இடுக்கமான பாதையில் பந்தய பொருளுக்காய் சபை